இன்றைக்கு நம்ம காலண்டரில் பார்க்கக்கூடிய முருகன் ஆகட்டும், விநாயகர் ஆகட்டும், லக்ஷ்மி ஆகட்டும், சரஸ்வதி ஆகட்டும், இப்படி வந்து கடவுள்களுக்கு வந்து உருவம் கொடுத்த ஓவியர் அப்படின்னு சொல்லி சொன்னால் 1950 காலகட்டங்கள்லேயே இருந்த ஓவியர் கொண்டையராஜு தான். அந்த குடும்பத்தை சேர்ந்த ஜெயக்குமார் இப்போ என் கூட இருக்கார். அந்த காலண்டர்கள் அதே போல் எப்படி இந்த ஓவியங்கள் அந்த காலகட்டங்களில் வரையப்பட்டது அப்படிங்கிறத பற்றி அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். கொண்டையராஜு வந்து சென்னையில் காலேஜ் ஆஃப் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸில் ஃபஸ்ட்டு படிக்கிறாரு. படித்து முடிச்சுட்டு அவர் வந்து ரமண மகரிஷிட்ட போய் ஜாயின் பண்ணுறாரு. அங்கே வந்து அவருக்கு ஒரு ரமணருக்கு ஒரு படம் வரைஞ்சி ஒரு ஆர்டிஸ்ட் கொண்டு வந்து காமிக்கிறாங்க, அவரோட போர்ட்ரைட்ஸு. அதில் ஏதோ அவருக்கு திருப்தி இல்லை, ரமணருக்கு திருப்தி இல்லை. கொண்டையராஜு கேட்குறாரு, நான் இதை வந்து சரி பண்ணி தரட்டுமா அப்படின்னு. உனக்கு வரைய தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு வரைஞ்சி கொடுத்துருக்கிறாரு. அதில் ரொம்ப திருப்தி அடைஞ்ச உடனே இவ்வளோ திறமை இருக்கிறதுனால அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நாடக கம்பெனிக்கு அவர் தான் சிபாரிசு பண்ணி அவரை வேலைக்கு அனுப்புகிறாரு. நாடக கம்பெனியில் பாய்ஸ் கம்பெனின்னு சொல்லுவாங்க, அதில் அவர் இருக்கிறாரு. கேலண்டருக்கு வரும்போது பார்த்திங்கன்னா 1953 தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ கேலண்டர்களில் நாங்கள் பார்க்கக்கூடிய முருகர் ஆகட்டும், விநாயகர் ஆகட்டும், இது எல்லாமே கொண்டையராஜு படங்களை பேஸ் பண்ணி வந்த படங்கள் தான் இல்லையா? ஆமாம். இனிஷியலாக பண்ணது வந்து ரவிவர்மா முதல்ல பண்ணுறாரு. அவர் எல்லாமே ஒரு சப்ஜெக்ட்ஸ்குள்ளே முடிச்சிடுறாரு. இவர் என்னென்னா அந்த கொண்டையராஜோட இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ஊர்களில் உள்ள முருகராக இருக்கட்டும், மீனாட்சி ஆகட்டும், இந்த சப்ஜெக்ட்லாம் வந்து ரவிவர்மா பண்ணியிருக்காரு. ஒரு சில படங்கள் பண்ணியிருக்காரு. அந்த வட்டார தெய்வங்களை பற்றின படங்களை வரைகிறதுலாம் வந்து கொண்டையராஜிட்டிருந்து தான் ஆரம்பிக்குது. இவங்களோட படங்கள் வந்து மதுரையில் ஒரு நகை கடைக்கோ, ஒரு ஜவுளி கடைக்கோ ஒரு கேலண்டர் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஊரில் உள்ள படங்கள் வரைஞ்சா தான் நல்லாயிருக்கும்னு சொல்லி இவங்க தான் சஜஸ்ட் பண்ணி அப்படி தான் மீனாட்சியாகவும் அந்தந்த கோயிலுக்குள்ள உள்ள படங்கள் வந்து ஆரம்பிக்குது. சில இதில் பார்த்தீங்கன்னா முருகர் வந்து சிரிக்காமல் இருப்பாங்க, சீரியஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சில இடங்களில் பார்த்தா முருகரும் சரி, லக்ஷ்மியும் சரி, விஷ்ணு எல்லாமே சிரிக்கிற மாதிரியான இதெல்லாம் இருக்கும். இது எப்படி அந்த காலத்துக்கு ஏற்ப அதெல்லாம் மாற்றிக்கிட்டுதா? இல்லை, இங்கே வந்து பார்த்திங்கன்னா வடக்கத்திய ஓவியங்கள்லாம் பார்த்தா கொஞ்சம் வந்து ஆக்ரோஷமாகவும் இருக்கும், இரத்த பலி தெரியும், எல்லாமே இருக்கும். இதே ஒரு காளி படத்தை இவங்க வரைஞ்சாலுமே சிரிச்ச முகமாக தான் வரைவாங்க. ஏன்னா அது பூஜை அறையில் வைக்கும் பொழுது ஆக்ரோஷங்கள் இருக்க முடியாது. அதனால் அது வந்து ஒன்று நம்மளை பார்க்குற மாதிரியாகவும் இருக்கும், நமக்கு அருள் கொடுக்குற மாதிரியாகவும் வரையணும். இது வந்து பூஜை அறைக்குன்னு வரைகிறதுனால அந்த ஒரு கான்செப்ட் வச்சு வரைகிறாங்க. இப்போது திருப்பதி வெங்கடாஜலபதி படத்தை கூட நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் பல்வேறு படங்கள் இருக்குது. இப்போ கொண்டையராஜு வரைஞ்ச படங்கள் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான வீடுகளில் இருக்கிற படங்கள் நாங்கள் அதை பார்க்குறோம். அந்த திருப்பதியில் இருக்கிறத பேஸ் பண்ணி வரையப்பட்ட படமா அது எப்படி? அது திருப்பதி தேவஸ்தானத்துக்கே போய் சாமி சன்னிதானத்திலே உட்காந்துருந்து பெர்மிஷன் கொடுப்பாங்க, அதில் இருந்து எடுத்து வரைகிறது தான். குறிப்புகள் எடுத்துப்பாங்க. அங்கே ஸ்கெச்சஸ் பண்ணுறதுங்கிறது குறிப்புகள் தான் இருக்கும். நகைகள் எல்லாத்தையுமே காட்டுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த நகைக்கு எந்தெந்த நகை, ஒரு கிரீடம்னு எடுத்துக்கிட்டேன்னா எத்தனை கல் இருக்குது, என்ன கலரில் கல் இருக்குங்கிறது எல்லாத்தையும் குறிப்பு எடுத்துப்பாங்க. அவங்க இந்த அலங்காரத்தில் வேணும்னு கேட்பாங்க. இப்போ பழனி முருகர் வரைகிறாங்கனாக்கா ராஜ அலங்காரம் வேணும் அப்படின்னா ராஜ அலங்காரத்தை எடுத்துப்பாங்க. அதேமாதிரி தங்க கவசம் எடுக்கணுன்னாக்கா தங்க கவசத்தை கொடுத்துருவாங்க. அதை வச்சு இவங்க வரைவாங்க. சரி, இப்போ வீட்டில் மாட்டக்கூடிய சாமி படங்களுக்கும் காலண்டர் இருக்கக்கூடிய படங்களுக்குமான வித்தியாசம் என்னவாக இருக்கும்? ரெண்டு டைப்புங்க. ஒன்று வந்து ஃப்ரேமிங் பிக்சருக்குன்னு ஒன்று வரைவாங்க, இன்னொன்று கேலண்டருக்குன்னு வரைவாங்க. ஃப்ரேமிங் பிக்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோட பேப்பர் குவாலிட்டியும் வேறையாக இருக்கும், பிரிண்டிங் குவாலிட்டியும் வேறையாக இருக்கும். அது நல்ல ஒரு பெட்டர் குவாலிட்டியாக இருக்கும். அது வந்து லைஃப் லாங் இருக்கணும். ஒரு பூஜை ரூமில் அவங்க படம் மாட்டினாங்கன்னா அது அவங்கள காலத்துக்கு இருக்கிற மாதிரியான குவாலிட்டி ஆஃப் பேப்பர் அண்ட் பிரிண்டிங் இருக்கும். அதே இது வந்து கேலண்டருக்குன்னு பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை மாறணும். அப்படிங்கும்போது அந்த பேப்பர் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதேமாதிரி பிரிண்டிங்கும் சுமாராக தான் இருக்கும். ஆனால் சப்ஜெக்ட் வேறையாக இருக்கும். சப்ஜெக்ட்டுங்கிறது என்னவாக இருக்கும்னாக்கா இப்போ வந்து ஒரு புராண கதைகளாகவும் கொண்டு வருவாங்க, புராணத்துலேருந்து எடுத்த ஒரு சீனாகவும் இருக்கும். அந்த மாதிரி வரைவாங்க. கொண்டையராஜு தொடங்கின காலகட்டங்களில் இருந்த காலண்டருக்கு இருந்த வரவேற்பு அப்படியே கொஞ்சம் படிப்படியாக இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போவும் காலண்டர்களுக்கு அதே அளவுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது இருக்குதா? இல்லை, 85ஓட முடிஞ்சிச்சுங்க. 90 வரைக்கும் இருந்துச்சு, மேக்ஸிமம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இல்லை. இப்போ எல்லாம் ஃபோனில் வந்துருச்சு. எல்லாம் என்ன தேவையோ அவங்க படங்கள் எல்லாம் ஃபோன்லேயே வச்சுக்கிறாங்க. டிஜிட்டலாக மாறிடுச்சு. இன்னொன்று படங்கள் வந்து குறிப்பிட்ட படங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து சுருங்கிடுச்சு.
5 படத்தோடு முடிஞ்சிருச்சு. விநாயகர், முருகர், லக்ஷ்மி, பெருமாள், இஷ்ட தேவதை, இந்த மாதிரியான ஒரு 5 படங்களோட நிப்பாட்டிடுறாங்க. எந்த கடை இப்போ ஒரு கடை ஓப்பன் பண்ணுறாங்க, ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறாங்கன்னா அந்த 5 படத்தோட படங்களோட முடிஞ்சிருது. முன்ன மாரி இடமும் இல்லை வைக்கிறதுக்கு, அப்படி குறைஞ்சிருச்சு.